1 hour நான் எப்படியோ தாக்கு பிடிச்சி போயிட்டு இருக்கேன். அப்படியே ஆச்சு. போனேன். பட் when I went on stage அவர் சொன்ன மாதிரி ஆச்சு. ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாம் விட்டதுனால டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. என்ன விஷயம் நடந்தாலும் கம்ப்ளீட்லி அவர் ஷிவரிங். டாக்டர் சொன்னாரு நோ யூ கான் கோ, இந்த நிலைமையில யூ கேனாட். அவர் நீ எப்படி போவ, யூ ஆர் பர்னிங் வித் ஃபீவர். 1 hour நான் எப்படியோ தாக்கு பிடிச்சி போயிட்டு இருக்கேன். அப்படியே ஆச்சு. போனேன். உட்கார்ற வரைக்கும். பட் when I went on stage அவர் சொன்ன மாதிரி ஆச்சு. ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாம் விட்டதுனால ஒரு விஷயம் வந்துருச்சு. டாக்டர் சொன்னாரு என்ன 3 மாசம் எந்திக்க மாட்டேன்னு. அப்புறம் இன்னொரு டாக்டர் இன்டர்வியூ எடுத்தாங்க. 6 மாசம் அவர் வந்து எந்திக்க முடியாது. நான் உண்மையா ஒரு விஷயம் கேட்டேன். சரியா? ஐயோ என்ன வேணா சொல்லலாம், பேட் டைம், பேட் ஃபேஸ், வாட் எவர். ஆனால் அவன் கண்டிப்பாக சிங்கம் மாதிரி வருவான். அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று. எங்கும் ஜெயம் ரவி சார் தான். வி ஆல் இந்த மீடியா தான் ஒரு விஷயம் அப்படி வரதான் செய்யும். பட் இது வந்து விஷால் அவர்கள் ஒரு நண்பருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா? சார், விஷால் சார் இருக்காரா? ஏய், என்னையா இது பிஎன் வச்சு எங்கிட்ட வந்துட்டீங்க? சார், இப்போ விழுப்புரம் வரைக்கும் எதில் போகிறீங்க? விழுப்புரம் வரைக்கும் போகிறேன்னு யார் உங்களுக்கு தகவல் சொல்கிறது? அதெல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு எங்கே திரும்பினாலும் நியூஸ் வந்துடுது சார். என்ன சைக்கிளையா போக முடியும்? சார், நாங்கள் தான் பார்க்குறோமே, சைக்கிளில் சென்ற புரட்சி தளபதினு வீடியோ வைரலாக வருது. ஆனால் இப்போ எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிடுறேங்க. சூப்பர், வாங்க போகலாம். அப்பா, அந்த டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோதான், அப்படி இருந்தது. பட் ஐ திங்க் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து தானா சில விஷயங்கள் அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வெளியில் பேசப்பட்டிருந்தாலும் ஐ திங்க் அந்த க்ரௌடை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாட் ஜஸ்ட் தட், நடுவில் வந்து அதாவது வைரல் ஃபீவர்ல வைரலா ஆன ஒரே நபர் நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனது கூட பாதி பேர் தெரியாது. என்ன விஷயம் நடந்தது? இட் வாஸ் a fever. I had 1 or 3 fever that day. Doctor came home shivering, completely I was shivering. டாக்டர் சொன்னாரு no you can't go. இந்த நிலைமையில you cannot. இல்லைங்க, இப்போ இல்லை டாக்டர், இப்போ 12 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. அவர் நீ எப்படி போவ, யூ ஆர் பர்னிங் வித் ஃபீவர் அண்ட் யூ ஆர் ஷிவரிங், ஹவ் வில் யூ கோன்னு. 1 hour நான் எப்படியோ தாக்கு பிடிச்சி போயிட்டு இருக்கேன். அங்கிட்ட ஏசி இருக்கும். யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் திங். அப்படியே ஆச்சு. போனேன். உட்கார்ற வரைக்கும் ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன். பட் when I went on stage அவர் சொன்ன மாதிரி ஆச்சு. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அதுலயே நம்ம இப்படியும் எடுத்துக்கலாமே. அதுல ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன், அவர் என்னப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாம் விட்டதுனால ஒரு விஷயம் வந்துருச்சு, ஒருவேளை ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்துட்டாரோ, இப்படி அப்படியும் அந்த விஷயமும் உங்க காதுபட வந்திருக்கும். ஸோ வாட் வாஸ், என்ன விஷாலுக்கு என்ன தோணுச்சு? ஐயோ, ஒருத்தர் ஜுரத்துல வந்திருக்கா, இப்பவோ இப்படி ஒரு விஷயம் வருது. டாக்டர் சொன்னாரு என்ன 3 மாசம் எந்திக்க மாட்டேன்னு. அப்புறம் இன்னொரு டாக்டர் இன்டர்வியூ எடுத்தாங்க. 6 மாசம் அவர் வந்து எந்திக்க முடியாது. அது வந்து நர்வஸ் ப்ராப்ளம். பயங்கரமாக வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஜோசியர் மாதிரி சொல்கிறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் செட் தட் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் ஐ குவிட் லாங் பட் அது எப்படி நம்ம சில பேர் வந்து தி டேக் இட், அவங்க கற்பனை உலகத்துக்கு போயிடுவாங்க. அந்த உலகத்துக்கு வந்து என்ன வேணாலும் பேசுறது இருக்கு. நான் உண்மையா ஒரு விஷயம் கேட்டேன். சரியா? ட்ரிங்க் அப்படின்றது அஃப்கோர்ஸ் வி கோ ஃபார் அ பார்ட்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஜாலி திங் தான். பட் நடுவில் அந்த ஒரு யூ ஹேட் தட் மூவியில் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் போய் யூ டுக் அ லாங் பிரேக் இல்லை, அதுக்கப்புறம் யூ குவிட் இல்லை ஃபார் சம் டைம் தி ட்ரிங்க் ஆல்கஹால். 2 years யூ குவிட் இல்லை? I quit smoking 5 years back.
ஓகே ஆல்மோஸ்ட் 2 years. 2 years விட்டாச்சு கம்ப்ளீட்டா. நோ பார்ட்டி கிட்டி. பார்ட்டிக்கே நான் போக மாட்டேன். நான் கடைசியா போன பார்ட்டி வந்து சுந்தர் சாரோட பிறந்த நாள். ஏன் விஷால் அவர்களே உங்களுக்கு மட்டும் எதனா ஒன்று ஏன்னு சொன்னா அது ஜெட்டா போய் முடியுது, ஜெட்னு சொன்னா அது வேற ஒரு ஆல்பபெட் லெட்டரா போய் முடியுது? ஏன் ஒய் இஸ் இட் சுத்தி 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 சுத்தி? தெரியல, மேபி இந்த காலத்துல நான் நல்லது பண்றது ரொம்ப கஷ்டம், கெட்டது பண்றது ஈஸி. ஸோ நல்லது பண்ணும்போது நிறைய யூ ட்ரா லாட் ஆஃப் எனிமீஸ். எஸ்பெஷலி நடிகர் சங்கத்தில் சேர்றதுலேருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடெண்டாக இருக்கும்போது ஒரு நல்லது செய்யும் போது சில பேர் வந்து அது தடுப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லி. ரொம்ப நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. ஐயோ 9 years வந்து அப்போ லேர்னிங் கிரவுண்ட் ஃபார் பாலிடிக்ஸ்னு சொல்லலாம். ஓ அண்ட் இதே மாதிரி ஐ திங்க் விஷால் அவர்கள்கிட்ட பழகுறவங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஸோ வென் யூ மூவ் வித் லாட் ஆஃப் பீப்புள், ஸ்பெஷலி வருவா இருக்கட்டும், அபி இப்போ காட் மேரிட் ரீசென்ட்லி, ஸோ எல்லாருமே ஒரு நல்ல நட்போடு உங்ககிட்ட இருந்திருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கும் போது சில விஷயங்கள் தப்பாக தான் பேசப்படும், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வெளியில் போகும்போது அண்ட் ஆல் தட். இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு அழகான வாழ்க்கை. அண்ட் ஹவு டு யூ லுக் அட் திஸ் விஷா? ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் தெம், வருவா அண்ட் அபிநயா. Really happy for both of them. It's a good feeling. You settle down in life. Yeah. அப்படி எல்லாரும் வந்து one point of time you have to settle down. Getting a good partner. So அந்த வகையில் வந்து I'm really happy about it. Okay. And I've got certain pictures. அதை பார்த்துட்டு உங்களோட மெமரிஸ் அப்படி ஷேர் பண்ணுங்க. என்ன வேணால் சொல்லலாம், பேட் டைம் பேட் ஃபேஸ் வாட் எவர், ஆனால் அவன் கண்டிப்பாக சிங்கம் மாதிரி வருவான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று. Sweet, really sweet of you. ஸோ உங்களோட அந்த அதான் வைரல் ஃபீவர் திருப்பியும் மீண்டும் அந்த டாப்பிக்குள்ளே போகிறோம். ஸோ ஐ திங்க் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் லவ். கண்டிப்பாக அவர் நல்லாய் வரணும் அண்ட் அவர் நல்ல மனசு அவருக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு லுக் அட் தட்? இஸ் a very close friend. நாங்களாம் அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் எல்லாரும். சாரி, யூஸ்வலி ஈகோ இருக்கும் ஆர்டிஸ்ட் மத்தியில். பட் நான், கார்த்தி, ரவி, ஜீவா எல்லாரும் என்டையர் யங் லாட், வி ஆல் லைக் அராத்து கேங் இல்லை, எல்லாரும் அந்த அராத்தை தானே இருப்பாங்க. ஆனால் ஜாலியாக இருக்கும், ரொம்ப நைஸ் அட்மாஸ்ஃபியர். ஒருத்தர் அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இட்ஸ் கிஃப்டட் திங்ஸ். சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஈகோ இல்லாமல் இருக்கிற மனிதர்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கள் கேங் வந்து ரியலி ஹாப்பி. வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஐ வாண்ட் டு கனெக்ட் ஒன் மோர் கொஸ்டின் டு திஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கும் ஜெயம் ரவி சார் தான் ஒரு விஷயம் எதாவது பண்ணால் அது ஒரு பப்ளிக் அகெயின் சின்ஸ் வி ஆல் இந்த மீடியா ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படி வரதான் செய்யும். பட் இது வந்து விஷால் அவர்கள் ஒரு நண்பருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இல்லை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு நான் சொல்கிறது வந்து முதல்ல ரொம்ப நன்றி. 21 வருஷமாக என்ன வந்து நடிகனா வந்து நீங்கள் ரசித்து, நான் நல்லது இப்போ பண்ணுறதுக்கு காசு வேணும், அந்த வகையில் அவங்க டிக்கெட் கொடுத்து காசு வர்றதுனால நான் வந்து இப்போ ஒரு அந்த அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசை சொசைட்டிக்கு. ஸோ will be my father. I share. அம்மாலாம் சொன்னாங்க ஸ்டெல்லா மாதிரி செலவு எப்படி யோசிக்க, அதெல்லாம் ஒன்லி ட்ரீம், யூ கேன் ஒன்லி ட்ரீம் அப்படி சொன்னாங்க. ஸ்டெல்லா மேரேஜில் நாங்கள் என்றைக்குமே அணுகுனது இல்லை. நீ சொல்கிற மாதிரி ஒரு செமஸ்டர் தான் பார்ப்பேன், தவறான மார்க் வாங்கினா ஐம் சாரி விஷால் உனக்கு அடுத்த வருஷம் 2 சீட்டு கொடுக்குறேன், நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றிட்டேன். ஸோ திஸ் இஸ் லைக் எல்லாருமே வந்து ஒரு வாக்கு கொடுக்கறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். பட் ஐ திங்க் அதை வந்து இன் ரியாலிட்டியாக கொண்டு வந்து இன்னிய வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது உங்கள் மகளோட படிப்புக்காக பண்ணுற ஒரு விஷயம். அவள் வந்து டாப்பர். ஸ்டெல்லா மேரேஜ் ஆக்சுவலாக வந்து மே, ஜூன், ஜூலை இது வரும், அப்ளிகேஷன்ஸ் வரும் அறக்கட்டைக்கு. நான் பர்சனலாக எல்லாமே செக் பண்ணுவேன். அப்போது இந்த பொண்ணோட கோரிக்கை படிக்கும்போது வித்தியாசமாக இருந்தது. ஆனால் என் ட்ரீம் வந்து ஸ்டெல்லா மேரேஜில் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும். நான் மேனேஜர் ஹரிக்கிட்ட கேட்டேன், ஹரி ஸ்டெல்லா மேரேஜில் நம்ம எப்போயாவது சீட்டு இல்லைண்ணா, நம்ம எப்போவுமே அணுகலை அவங்கள. ஃபோன் எடுத்து சிஸ்டர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஷீஸ் ஃப்ரம் ஃபிஷர் ஃபேமிலி, ஹர் ட்ரீம் இஸ் டு ஸ்டடி பிஏ இங்கிலீஷ்னு.
அவங்க தயங்கினாங்க ஃபஸ்ட்டு, விஷால் இல்லை அந்த மாதிரி வி கேனாட், யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். திரும்ப அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன் நானே, சிஸ்டர் என்னாச்சு, இல்லை விஷால் சிஸ்டர் ஒன்று பண்ணுங்க, 6 months பாருங்கள், 6 months ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் பாருங்கள், அந்த பாப்பா சரியாக படிக்கலைன்னா நீங்களே வந்து நீக்கிடுங்க, நானே வந்து tell her to go to the college. 6 months கழிச்சு செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது. அவள் டாப்பர் கிளாஸில், நம்ம செகண்ட் வந்தது ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டு வாடிக்காரில் வருது. ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறது. அப்புறம் சிஸ்டரே கூப்பிட்டாங்க, விஷால் உனக்கு 2 சீட்டு, யூ கெப்ட் அப் யுவர் வேர்ட், இந்த பொண்ணு வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, நெக்ஸ்ட் இயர் I'll give you 2 seats. நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் இந்த மாதிரி நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நான் சீட் வாங்கிக்கிறேன், தேவையில்லாமல் பேருக்கு எடுத்துக்கூடாது. It's a nice feeling. She's finished UG now, she's doing PG in Wow, super. Next one. Yasha. Yes. So சொல்லுங்க, share some memories about him. அவன் வந்து என்ன மாதிரி தான், சேம் கேரக்டர். அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியும். ஒரு கிராமத்துக்கே வந்து அவன் ஒரு தூர் வாரி ஒரு 8-9 கிராமத்துக்கு தண்ணி பண்ணி கொடுத்தான் ஏற்பாடு. He is a very good soul, நல்ல மனிதர். Yeah, we connect, that's why I think we connect. So அடிக்கடி பேசிக்கிறது. Yeah, it's been a long time now since I saw him. It's been a long time since I spoke to him. Okay. ஐயா, அதாவது இந்த 6 pack 8 pack 12 pack எல்லா பேக்கையும் விடலாம், இந்த 6 pack ஃபர்ஸ்ட் யாரு வச்சான்னு ஒரு டிபேட்டே வெளியில நடந்துட்டு இருக்கு. அதாவது விஷால் அவர்கள் ஃபர்ஸ்ட் வச்சாங்களா, இல்ல வேற ஒரு நடிகர் வச்சாரா, இல்ல இந்த 2 நடிகரை தாண்டி வேற ஒரு நடிகர் வச்சாரா, இப்படியே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு விஷால் அவர்கள். தனுஷ் தான் ஃபர்ஸ்ட் வச்சு பொல்லாதவனுக்கு, அதுக்கப்புறம் நான் வச்சேன் சத்தியமுக்கு, அப்புறம் சூர்யா வச்சாரு, அப்புறம் மறுபடியும் நான் மதகஜராஜாக்கு 6 pack வச்சேன். இல்ல அது ஏன் நான் கேட்டேன்னா, விஷால் அவர்களே ரீசெண்டா வந்த ஒரு விஷயத்துல கீழே ஃபுல்லா எல்லாருமே இது விஷால் தான் பண்ணாரு, இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணா, ஒரே டிபேட்டா போயிட்டு இருக்கு. தனுஷ் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, பொல்லாதவன் கிளைமேக்ஸ்ல என்ன டிட் இட் சத்தியம். அது ரொம்ப கஷ்டமா 6 pack விடுறது? யா வெச்சவங்களுக்கு தான் தெரியும், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் அது என்னன்னா, ஐ டோல்ட் என் ட்ரெய்னர் கிட்ட நான் சொன்னேன், ஷார்ட் கட்டே இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டேக் த ஷார்ட் கட். நிறைய ஆர்டிஸ்ட்டு, நிறைய பேர் வந்து நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஷார்ட் கட் எடுத்துக்கிறோம் டு கெட் 6 pack. ஹெல்த்து போயிடும், இட் வில் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். ஸோ மெயின்லி ஃபுட். எங்கள் அம்மா ட்ரெயினர் அடிக்க போயிட்டாங்க, ஏன்டா இப்போ என் பையனை மிலிட்ரியில் சேர்க்குறீங்களா இல்லை படத்தில், ஏன்னா டெய்லி பாயில் வெஜிடபிள்ஸு பாயில் சிக்கன் சாப்பிட்டு அப்புறம் ஒர்க் அவுட் 2 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுறது. பட் இட் வாஸ் தட்ஸ் ஆர்கானிக்லி பண்ணதுனால வாஸ் ஹாப்பி அபவுட் த ரிசல்ட். அண்ட் இப்போ ஒரு அழகான விஷயத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்க கூட வாங்க. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.